ஆசிரியர் பெருமகனார் மெய்கண்ட தேவருடைய சிவஞான போத நூலிலே 4வது நூற்பா பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை சந்தித்தது ஆன்மா சகஜ மலத்து உணராது, அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே என்பது நூற்பா. இந்த நூற்பா 3 கூறுகளை கொண்டது. அதில் முதல் கூறு ஆன்மா என்பது அந்த கரணங்களின் வேறாகும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்த கரணங்கள், அவற்றில் யாதொன்றும் ஆன்மா அன்று. ஆன்மா என்பது அவற்றை சார்ந்து இருப்பது, ஆனால் வேறானது என்பது முதல் கூறு. அதனை தெளிவாக சென்ற வகுப்பிலே பார்த்து விட்டோம். அதற்கான காரணம் சொல்லும் பொழுது, இந்த அந்த கரணங்கள் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துவதையும் அறிய மாட்டா. அந்த கரணங்கள் தாம் எந்த பொருள்களை செலுத்துகின்றனவோ அவற்றை நோக்க சித்து போல் தோன்றினாலும் தம்மை நோக்க அவை அச்சித்தாக இருக்கும். மாறாக உயிர் என்பது யாண்டுமே எப்பொழுதுமே சித்து பொருளாக இருக்கும். ஆகவே இந்த சித்து என்றால் என்ன, சித்து என்பது சுதந்திரத்தோடு கூடியது, இச்சையோடு கூடியது என்ற விவரங்களை எல்லாம் சிறப்பாக சென்ற வகுப்பிலே நீண்ட விளக்கங்களோடு பார்த்து விட்டோம். ஆகவே ஆன்மா என்பது அந்த கரணங்களின் வேறு என்று அறிந்துவிட்டோம். இப்பொழுது இந்த ஆன்மா அந்த கரணங்களோடு சேர்ந்தே இந்த பிறவியிலே இயங்குகின்றது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆக வேண்டும். ஒரு அரசன் அமைச்சர்களோடையே சேர்ந்திருப்பதை போல ஆன்மா இந்த 4 அந்த கரணங்களோடு கூடியே வாழ்கின்றது. அதற்கான காரணம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தால், படைப்பிற்கு வருவதற்கு முன்பாக இந்த ஆன்ம அறிவினை முழுவதுமாக ஆணவ மலம் மறைத்திருக்கின்றது. அந்த மறைப்பினை நீக்குவதற்காகத்தான் இறைவனால மாயா காரியமாகின்ற படைப்பு நிகழ்கின்றது. அந்த மாயா காரியங்களிலே அந்த கரணங்கள் உயிர்க்கு மிக நெருங்கியவை என்ற விஷயங்களையும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதுதான் இப்பொழுது 2வது கூறுக்கு தோற்றுவாய் போல நீண்ட விளக்கங்களை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். ஒரு வகுப்பிற்கு வருவதற்கு முன்பாக முதல் வகுப்பு, அந்த வகுப்பில நம்ம படித்த பாடத்தை நம்ம ரெக்கார்டாவே நமக்கு கிடைக்கிறது. அதை ஒரு தடவை போட்டு பார்த்துக்கணும். நானே அதை போட்டு பார்த்துக்கிட்டு தான் வகுப்புக்கு வருவேன் என்பதெல்லாம் நீங்களும் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு சிவஞான போத வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்ற வகுப்புல என்ன கேட்டோம் அப்படிங்கிறத ஒரு தடவை அந்த ரெக்கார்டை போட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா தெளிவாக இருக்கும். இப்ப 2வது கூறு ஆணவ மலத்தினுடைய இயல்பை நமக்கு காட்டுகின்றது. அதற்கு 2வது கூறு, அதற்கு ஆசிரியர் மேற்கோள் அமைக்கின்றார். மேற்கோளை பிரதிஜை என்று கூறுவார்கள், ப்ரொபோசிஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதாவது கொள்கை, அதாவது மேற்கோள், கொள்கை தான் மேற்கோள் என்று கூறுகின்றோம். கணக்கு படிக்கும்போது தியரம்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த தியரம் போன்றது இந்த மேற்கோள். ஆணவ மலத்தின் உண்மையை 2வது கூறு நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. அதற்கு என்ன மேற்கோள் அமைக்கின்றான்னு கேட்டா, இனி இவ்வான்மா சகஜ மலத்தினால் உணர்வின்று என்றது. இவ்வான்மா அதாவது அறிவே வடிவாக இருக்கின்ற ஆன்மா என்ற அந்த சுட்டு முதல் கூற்றிலே நமக்கு ஒரு உண்மை சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த அந்த கரணங்கள் தம்மைத்தாம் நோக்க அச்சித்தா இருக்கும். ஆனால் உயிர் என்பது தன்னால் செலுத்தப்படும் பொருளை நோக்கவும் சித்தா இருக்கும், தன்னை நோக்கவும் சித்தா இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த உண்மையை தான் என்ற சுட்டு இங்கு காட்டுகின்றது. இவ்வான்மா என்று சொன்னால் இவ்வாறு அறிவு வடிவாய் இருக்கின்ற ஆன்மா என்பது பொருள். என்பதற்கு அது பொருள். இவ்வான்மா என்றால் அறிவு வடிவாய் இருக்கின்ற ஆன்மா. அறிவு வடிவாய் இருக்கின்ற ஆன்மா என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இது எப்பொழுதுமே இந்த அறிவடிவாகவே இருந்துள்ளதா அப்படின்னு கேட்டா, அது எப்பொழுதும் அறிவு வடிவாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் காண்கின்ற கண்ணையும் ஒரு கும்மிருட்டு என்பது காண இயலாது செய்வதை போல இந்த அறிவிற்கு ஒரு மறைப்பு உண்டு என்ற அந்த உண்மையை இப்பொழுது 2வது அதிகரணத்திலே நமக்கு கூறுகின்றார். நன்றாக பார்வை இருக்கின்ற ஒரு கண், அது பிறவிக்குருடனுடைய கண் போன்றது அன்று, பார்க்கக்கூடிய கண் தான். இருந்தாலும் செறிந்த இருளிலே யாதொரு பொருளையும் பார்க்க முடியாத அந்த கண்ணிற்கும் போகும்.
அதனால் அது பார்க்கும் ஆற்றல் இல்லாத கண் என்று சொல்லிவிட முடியாது. இருட்டு அதன் பார்வையை தடை செய்து அதனை எந்த ஒரு பொருளையும் பார்க்க விடாது தடுத்து நின்றாலும் கூட கண் என்பது பார்க்கின்ற ஆற்றல் கொண்ட கண் தான். அந்த கொள்கையிலே மாற்றம் கிடையாது. ஆகவே அறிவு உயிர் என்பது யாண்டும் அறிவு வடிவானதுதான். இருந்தாலும் அந்த அறிவு செயல்படாத வண்ணம் மறைக்கின்ற ஓர் இருள் மனம் உண்டு. காண்கின்ற கண்ணிற்கு புற இருள் எவ்வாறு காணவிடாது தடுக்கின்றதோ அதே போல அறிகின்ற உயிருக்கு அதனை எந்த ஒரு பொருளையும் அறிய விடாது ஒரு அக இருள் அதனை பொதிந்து மறைக்கின்றது என்ற உண்மையை இப்பொழுது கூறப்போகின்றார். இவ்வான்மா என்றால் சித்து பொருளாகின்ற ஆன்மா என்பது பொருள். சகஜ மலத்தினால் உணர்வின்றி என்றது. சகஜம் என்ற சொல்லிற்கு உடன் தோன்றியது என்பது பொருள். உடன் தோன்றியது என்பதை எவ்வாறு விளக்கிக் கொள்ளலாம் என்றால், என்று உயிர் உண்டோ அன்றே இந்த மலம் உண்டு. எப்படி செம்பிலே களிம்பு என்பது செம்பு இருக்கின்ற காலத்திலிருந்து இருக்கின்றது. நெல்லிலே உமி என்பது நெல் விளைந்த காலத்திலிருந்தே இருக்கின்றது. ஆகவே அவற்றையெல்லாம் சகஜம், உடன் தோன்றியவை என்று சொல்லலாம். ஜம் என்ற சொல்லிற்கு தோன்றியது என்பது பொருள். பங்கஜம், பங்கம் என்றால் சேரு, பங்கஜம் என்றால் சேற்றிலே முளைத்தது, செந்தாமரை. அதே போல சக என்றால் உடன், ஜம் என்றால் தோன்றியது, உடன் தோன்றியது என்ற பொருளிலே வருகின்றது. உயிருக்கோ தோற்றமும் அழிவும் இல்லை, உயிர் எப்பொழுதும் உள்ளது. எப்பொழுதும் உள்ள உயிருக்கு உடன் தோன்றியது என்று சொன்னால் அங்கு தோற்றத்தை குறிக்கவில்லை, இருப்பினை குறிக்கின்றது. தோற்றம் என்று சொல்லினாலே இருப்பு தான் சுட்டப்படுகின்றது. அதனால தொன்று தொட்டு உயிரோடு இருந்து வருவது என்ற பொருளிலே வருகின்றது. சகஜம் என்ற சொல்லிற்கு தொன்று தொட்டு உயிரோடையே காணப்படுவது. எவ்வாறு செம்பு களிம்போடையே காணப்படுகின்றதோ, செம்புல எப்பவுமே ஒரு பச்சை ஓடி இருக்கும். நெல் என்பது உமியோடையே காணப்படுகின்றதோ, என்ன அரிசியாக விளைவதில்லை. பயிர் எப்படி விளைகின்றது? நெல்லாகத்தான் விளைகின்றது. அந்த நெல்லிலே உமி இருக்கின்றது. அதை போல உயிர் என்பது தொன்று தொட்டு ஆணவ மலத்தோடையே சேர்ந்து காணப்படுகின்றது. அதுதான் சகஜ மலம் என்று கூறுகின்றார். சகஜ மலத்தினால் உணர்வின்றி என்று சொன்னால், உணர்வே தன் வடிவமாக இந்த உயிர் பெற்றிருந்தாலும் அந்த உணர்விற்கு ஒரு தடை உண்டு என்பது பொருள். அது உணர்வு இன்றி என்று சொன்னால் உணர்வு இல்லாமல் உணர்வற்ற பொருளாகிவிட்டது, ஜட பொருளாகிவிட்டது என்பது பொருள் என்று. அது உணர முடியாது தவிக்கின்றது என்பது பொருளாகும். என்ன காரணம்? சகஜ மலத்தினால் தான் அந்த நிலையே அல்லாமல், சகஜ மலம் நீங்க பெற்றால் உயிர் என்பது தன் உணர்வு மயமாகவே காட்சி தரும் என்பது பொருள். இப்பொழுது மேற்கோள் இரண்டாவது அதிகரணத்திற்கு, இனி இவ்வான்மா என்று சொன்னால் உணர்வு வடிவமாகின்ற ஆன்மா சகஜ மலத்தினால் என்று சொன்னால் தொன்று தொட்டு அதனை பற்றிருக்கின்ற குற்றத்தினால் அல்லது அழுக்கினால், உணர்வின்றி என்று சொன்னால் தன் இயல்பாகின்ற அறிவு விளங்காது கிடக்கின்றது என்றது மேற்கோள். இதற்கு ஏது சொல்ல வேண்டும், காரணம் சொல்ல வேண்டும். அந்த ஏதுவினை கூறுகின்றார். அதுதான் என்று சொன்னால் அந்த சகஜமலம்தான் என்பது பொருள். அந்த ஆன்மாதான் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அது என்பது ஒரு சுட்டு சொல், ப்ரோனவுன். அது எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டா, பொதுவாக எல்லா மொழிகளிலும் ஒரு சுட்டுச்சொல் என்பது, சுட்டுப்பெயர் என்பது அதற்கு முன்னே அருகிலே இருக்கின்ற பெயர் சொல்லை குறிக்கும். இம்மிடியட்லி ப்ரிசீடிங் என்று சொல்வார்கள். அதற்கு சற்று முன்னே இருப்பது. இந்த விதிக்கு விலக்காக தொலைவில் இருப்பதையும் சுட்டலாம். அது விதிக்கு விலக்காக. விதி என்பது என்னன்னா, சற்று முன்னே இருப்பதைத்தான் ஒரு சுற்றுச்சொல் சுட்டும். ஆன்மா சகஜமலத்தினால் உணர்வின்றி என்ற இடத்துல ஆன்மாவை அடுத்து சகஜமலம் என்ற ஒரு பெயர் சொல் வந்திருக்கின்றது. ஆகவே அந்த சகஜமலம் என்ற அந்த பொருளைத்தான் அது என்ற சுட்டு பெயரானது விளக்குகின்றது. அதுதான் என்று சொன்னால் அந்த சகஜமலம் தான் ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான் என்பது ஏது. ஞான திரோதகமாய் அப்படின்னு அர்த்தம்னா, திரோதகம் என்றால் மறைப்பு, ஞான திரோதகம் என்றால் ஞானத்திற்கு உண்டாகின்ற மறைப்பு. அதாவது பார்வைக்கு உண்டாகின்ற கேடு என்று சொல்லலாம். இருட்டிலே பார்க்கின்ற ஆற்றல் கொண்ட ஒரு கண் பார்க்க முடியாது தவிக்கின்றது இல்லையா, அது பார்வைக்கு உண்டாகிய தடை என்று சொல்லலாம்.
அப்ப ஞானத்திற்கு உண்டாகிய தடை, ஞானம் என்பது எந்த ஒரு பொருளையும் அறிகின்ற ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு உண்டாகிய தடை. அப்ப திரோதகம் என்றால் தடை, மறைப்பு. ஞான திரோதகமா என்றால் ஞானத்திற்கு மறைப்பு உண்டாகும்படி மறைத்து கொண்டு நிற்றலான் என்று சொல்றார். முனைந்து மறைத்து கொண்டு நிற்கின்றது. என்ன பொருள்னு கேட்டா, இப்பொழுது கண்ணு பார்க்க முடியாது போவதற்கு புறையிருள் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அங்க ஒரு பொருள் இருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய கண் எதிரே இருக்கின்ற ஒரு பொருளை பார்க்க முடியாமல் இடையிலே ஒரு திரை இருக்கின்றதுன்னு சொன்னா, அந்த திரைதான் மறைத்து கொண்டு நிற்கின்றதுன்னு சொல்லலாம். அந்த திரையை விலக்கிவிட்டால் எதிரே இருக்கின்ற பொருளை கண் நன்றாக பார்க்கும். இப்பொழுது கண் என்ன பண்ணுது? எதிரே இருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் பார்க்கும் ஆற்றல் கொண்டது கண். ஆனால் எதிரே இருக்கின்ற ஒரு புத்தகத்தை பார்க்க முடியாமல் ஒரு திரை இருக்கின்றது, ஒரு ஸ்கிரீன். அப்பொழுது கண் என்ன பண்ணுது? புத்தகத்தை பார்ப்பதற்கு பதிலாக புத்தகத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற திரையினை பார்க்கின்றது. இப்பொழுதும் கண் வேலை செய்கின்றது. எப்படி வேலை செய்கின்றது? திரையினை பார்க்கின்றது. அதுபோல இருட்டிலே கண் என்பது ஒரு பொருளை பார்க்கக்கூடியதுதான். ஆனா பொருளை மறைத்துக் கொண்டிருக்கின்ற இருள் இருக்கும் பொழுது அது பொருளை பார்க்காமல் பொருளை மறைக்கின்ற இருளை பார்க்கின்றது, அதாவது புற இருளை பார்க்கின்றது. ஆகவே அப்பொழுதும் அந்த கண் என்பது பார்க்காமல் இல்லை என்பதை பார்க்கின்றோம். எப்படி பார்க்கின்றது? இருளை பார்க்கின்றது. அந்த புற இருளுக்கும் அகைருளாகின்ற ஆணவ மலத்திற்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கின்றது. எப்படின்னா, கண் என்பது புற இருளினாலே பார்வை தடைப்பட்டாலும் புற இருள் இருப்பதை உணரும். ஆனால் இந்த உயிர் என்பது ஆணவ மலத்திலே பொதிந்து கிடந்து அறிவு ஆற்றல் அடங்கி கிடக்கும் பொழுது தன்னை இவ்வாறு மறைத்து கொண்டு ஆணவ மலம்தான் நிற்கின்றது என்பதனை அறியாதே கிடக்கும். அதாவது அகைருள் என்பது புற இருளினும் வலியது. புற இருள் என்பது பொருளை காட்டாது, தன்னை காட்டும். அகைருள் என்பது பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது என்பதனால அது மறைத்து கொண்டு நிற்கின்றது என்பதையே இந்த உயிர் அறியாது மயங்கி கிடக்கும். அப்பொழுது உயிரின் மீது கருணை கொண்டிருக்கின்ற கடவுள் அந்த உயிர் அறிவு விளக்கம் பெறுவதற்காக அதனை தனு கர்ண புவன போகங்களோடு படைக்கின்றான், மாயாமலத்தினை சேர்த்து என்பது சித்தாந்த சாத்திரத்தினுடைய கொள்கையாகும். இப்போது ஏது என்ன சொன்னார்னா, அதுதான் என்றால் அந்த ஆணவ மலம்தான், சகஜ மலம்தான். ஞான திரோதகமா என்றால் ஞானத்திற்கு ஒரு தடை உண்டாகும்படி மறைத்து கொண்டு நிற்றலான் என்றால் தான் ஒரு பொருளாக முனைந்து மறைத்து கொண்டு நிற்றலான். அதாவது ஞானம் இல்லாது போவதனால அஞ்ஞானம் விளைகின்றது என்று சிலர் கூறுகின்றார்கள். அப்படி இல்லை. ஞானம் செயல்படாது இருக்கும் வண்ணம் அங்கு ஒரு மறைப்பு இருக்கின்றது, ஒரு பாசிட்டிவான மறைப்பு இருக்கின்றது. அங்கு மறைப்பு நிகழ்வதற்கு மலம் என்ற ஒரு பொருள் அந்த மறைப்பினை செய்கின்றது. ஆகவே அங்கு ஒரு பொருள் இருக்கின்றது. புற இருளை போல ஒரு அகைருளாகின்ற பொருள் இருக்கின்றது. ஆகவே ஒரு பொருளின் உண்மையை கூறுகின்றார். மலம் என்பது ஒரு பொருள், அது உண்டு என்பதை கூறுவதற்காக மறைத்து கொடு நிற்றலான் என்ற தொடரினை பயன்படுத்துகின்றார். ஆணவ மலம்தான் ஞான திரோதகம் என்று சொல்லி அது ஒரு பொருள் உண்டு என்பதை காட்டுவதற்காக அதை மறைத்து கொண்டு நிற்கின்றது அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டா, அப்பா தப்பு செஞ்ச பிள்ளைய அடிக்க வராரு. அந்த பிள்ளை அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பாவுக்கு அம்மா தான் அந்த பிள்ளைய தன் பின்னாடி மறைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பிள்ளைய தேடுறாரு. அம்மா என்ன பண்றாங்க? பிள்ளைய அடியில இருந்து காப்பாத்துறதுக்காக தனக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்பொழுது பிள்ளை தெரியாம இருக்கிறதுக்கு அப்பா அதை தெரிஞ்சுக்கலங்கிறது காரணம் இல்ல, அம்மா மறைக்கிறாங்கிறது காரணம். அப்பொழுது அம்மா என்ற ஒரு பொருள் இருந்து முனைந்து மறைக்கின்றார்கள் என்பதை போல ஆணவ மலம் என்பது ஒரு பொருள், அது உண்டு, அது மறைத்து கொண்டு நிற்கின்றது என்று கூறினார். இதனால ஞானத்தின் இன்மையே அஞ்ஞானம் என்று கூறுவாருடைய கூற்றினை மறுக்கின்றார். அடுத்தது, ஆணவ மலம் என்ற ஒரு மலமே தேவையில்லை, மாயையும் கண்மம் ஆகின்ற இரண்டு மலங்களுமே அறிவினை மறைத்து விடும் என்று சிலர் கருதுகின்றார்கள். அந்த கருத்தினை மறுப்பதற்காகவும் அதுதான் என்ற தான் என்ற அந்த ஏவக்காரம் என்று வடமொழியில சொல்வார்கள். ஆணவ மலம்தான் மறைப்பினை செய்கின்றது, மாயா மலமோ கண்ம மலமோ மறைப்பினை செய்ய மாட்டா என்ற அந்த கருத்தினை கொள்கையினை கூறுவதற்காக அது தான் என்று அந்த தான் என்ற சொல்லினை பயன்படுத்துகின்றார். ஆணவ மலம்தான்
மறைத்து கொண்டு நிற்கின்றது. மாயாமலமோ கர்மமலமோ மறைப்பினை செய்யவில்லை, ஆணவமலம்தான் மறைப்பினை செய்கின்றது என்ற அந்த பொருளையும் இந்த ஏதுவிலே கூறியிருக்கின்றார். ஆணவமலம் என்ற ஒரு பொருள் உண்டு, அது முனைந்து மறைத்து கொண்டு நிற்கின்றது என்ற கருத்தையும் இந்த ஏதுவிலே சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது இந்த விளக்கங்களை இப்பொழுது நம்ம பார்ப்போம். இந்த மேற்கோளுக்கு என்ன விளக்கம், ஏதுவிற்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்ப்போம். ஆன்மா என்று உண்டோ அன்றே அதனை ஒரு குற்றம் பற்றி உள்ளது. அந்த குற்றம் செம்பிலே களிம்பு போலவும் நெல்லிலே உமி போலவும் இயற்கையாக உள்ளது. அதற்கு ஆணவ மலம்னு பெயரு. ஆணவ மலம் என்ற பெயரை சொல்லாமல் சகஜமலம் என்று அதனுடைய காரண பெயரை இங்கு மெய்கண்டார் பயன்படுத்துகின்றார். மலம் என்ற சொல்லுக்கு அழுக்கு அல்லது குற்றம் என்பது பொருள். அது உயிர்க்கு இயற்கையாக இருப்பதனால சகஜம் என்று சொல்லப்படும். இயற்கை என்றால் தொன்று தொட்டு இருத்தல் என்ற பொருளையே வருகின்றது. உயிரின் இயல்பு அது என்று கொள்ளக்கூடாது. இயற்கை என்பதற்கு நேச்சர் அப்படின்னு அர்த்தம், இயல்பு என்பது பொருள். இங்கு இயற்கை என்ற சொல்லுக்கு உயிரின் இயற்கை மலம் என்று பொருள் கிடையாது. தொன்று தொட்டு உயிரோடு இருக்கின்றது என்ற பொருளில்தான் இயற்கை என்ற சொல் பயன்படுகின்றது. அதை நுண்மையாக நம்ம உணர வேண்டும். அதுபோல மாயாமலமும் கர்மமலமும் ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை குறைப்பதற்காக கடவுளாலே உயிருக்கு கூட்டப்பெறுகின்றன என்பதனால, அந்த மலங்கள் இடையிலே வந்து சேர்கின்றன என்பதனால அவற்றை ஆகந்துக மலங்கள் என்று வடமொழியிலே கூறுவார்கள். சகஜம் என்பது உடன் தோன்றியது, ஆகந்துகம் என்றால் இடையிலே வந்து சேர்ந்தது. இடையிலே வந்து சேர்ந்தது என்பதனால அந்த மலங்கள் புதிதாக படைக்கப்படுகின்றன என்று கருதக்கூடாது. 3 மலங்களுமே அனாதியே இருக்கின்றன, அவை படைக்கப்படுவது இல்லை, அவை எப்பொழுதும் உள்ள மலங்கள். ஆனால் கடவுளாலே அவை இடையிலே சேர்க்கப்படுகின்றன என்பதனால ஆகந்துகம் என்று சொல்லப்படும். இப்ப இடையிலே சேர்க்கப்படுவதனை தமிழிலே செயற்கை என்று சொல்வார்கள். செயற்கை என்றாலும் அவை எப்பொழுதும் உள்ளவைதான் என்பதை அறிய வேண்டும். ஆகவே இங்கு நாம் பயன்படுத்துகின்ற இயற்கை செயற்கை என்ற சொற்களுக்கு இயற்கை என்பதற்கு தொன்று தொட்டு காணப்படுவது என்றும், செயற்கை என்பதற்கு இடையிலே வந்து சேர்வது என்றும் தான் பொருளே தவிர இயல்பு இயல்பிற்கு மாறானது என்ற பொருள்கள் இங்கு வரல என்பதை நாம் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு நல்ல வெண்மையான ஆடை, அந்த ஆடை வெண்மை தோன்றாத வண்ணம் அதிலே படிந்திருக்கின்ற அழுக்கு அந்த ஆடையை மறைத்து காட்டுகின்றது. அதே போல உயிரினுடைய அறிவு பிரகாசம், வெள்ளவெளேர்ந்து இருக்கிற பிரகாசம், அது தோன்றாதபடி அந்த ஆடையிலே பற்றியிருக்கின்ற அழுக்கை போல ஆணவ மலம் இந்த உயிரினுடைய அறிவாற்றலை மறைத்து நிற்கின்றது என்று நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். சகஜமலம் சிறிது நீங்கி அறிவு விளங்குதற் பொருட்டு ஆன்மா அந்த கரணங்களோடு கூட வேண்டியதாயிற்று என்பது நூற்பாவிலே சொல்லப்பட்ட செய்தியாகும். இப்பொழுது இதனை விளக்குவதற்காக ஆணவ மலம் என்பது என்ன என்பதை விளக்க வேண்டும். அதான் 2வது அதிகரணத்தினுடைய கருத்து. இனி இவ்வான்மா சகஜமலத்தினால் உணர்வின்று என்ற மேற்கோளினை அதற்காகவே அமைக்கின்றார். ஆன்மா அறிவுடையதுதான் என்றாலும் சகஜமலத்தினால் அறிவு இலது ஆயிற்று. ஆகவே அது ஒரு நிலை. அறிவு இலது ஆயிற்று என்று சொன்னால் அறிவு அதிலிருந்து நீங்கிவிட்டது என்பது பொருள் என்று, அது அறியாதிருக்கின்றது என்பது பொருள். அதாவது ஒரு கண் பாராதிருக்கின்றது என்பதை போல, கருத்து செல்லாதிருக்கின்றது என்பதை போல உயிர் அறியாதிருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். ஆகவே அது ஒரு நிலைதான் என்பதனால அந்த நிலை என்பது வடமொழியிலே அவஸ்தை என்று சொல்லப்படும், பொசிஷனிங். அந்த நிலையினை கேவல அவத்தை என்று கூறுவார்கள். உயிர் தனித்திருக்கின்ற அவத்தை. இங்கு தனித்திருத்தல் என்பது என்ன பொருள்னா, உயிர் மட்டும் இருக்கின்றது என்பது பொருள் இல்லை. உயிரிலே 2 கலந்து கடவுள் எப்பொழுதுமே இருக்கின்றான். இருந்தாலும் அவன் இருப்பதை உயிர் அறியாதிருக்கின்றது என்பதனால உயிர் தனித்திருப்பதை போலதான் அது. அப்பொழுது அவ்வாறு இறைவனை அறியாதிருப்பதற்கு என்ன காரணம்? உயிர் எதையுமே அறியாதிருக்கும் வண்ணம் அதனை தனக்குள் இருக்கின்ற நெருப்பினை விறகு காட்டாது தன்னை மட்டுமே காட்டுவதை போல ஆணவ மலம் காட்டிக்கொண்டு இருக்கின்றது. எப்படி? நெருப்பு என்பது விறகுக்குள் தான் இருக்கின்றது, இருந்தாலும் நெருப்பு விறகுக்குள் இருப்பதனால அந்த விறகை தொட்டா நமக்கு சுடுறது இல்லை, அது மழையில நெஞ்சு சில்லுன்னு தான் இருக்கு. அந்த விறகு என்பது தனக்குள் இருக்கின்ற நெருப்பினை
அத்விதமாக கலந்து வெளிக்காட்டாது தன்னை மட்டுமே காட்டிக்கொண்டு நிற்கின்றது. அதே போல ஆணவமலம் இந்த உயிரினை தனக்குள் பொதிந்து கொண்டு அதனுடைய அறிவாகின்ற அறிவாற்றல் விளங்காத வண்ணம், அதாவது நெருப்பினுடைய சூடு விளங்காத வண்ணம், அறிவாற்றல் விளங்காத வண்ணம் மறைத்து கொண்டு நிற்கின்றது, தன்னை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலைக்கு கேவல நிலை என்று பெயர். அந்த கேவல நிலையிலிருந்து உயிரினை வெளிக்கொணர்வது கடவுளுடைய கருணை. ஆகவே இறைவன் என்ன செய்கின்றான்? மாயாமலத்தையும் கண்மமலத்தையும் அந்த உயிருக்கு சேர்க்கின்றான். அவை ஆகந்துக மலங்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆணவ மலமாகிய குற்றத்தினை போக்குவதற்காக உயிருக்கு உடம்பையும் அறிகருவிகளையும் இறைவன் கொடுக்கின்றான். இவற்றையெல்லாம் மாயாமலம் என்ற மூலப்பொருளிலிருந்து படைத்து கொடுக்கின்றான் என்பதனால மாயாமலம் உயிரோடு தொடர்பு கொண்டதாக ஒரு காலத்திலே ஆகின்றது. ஆகவே வந்து சேர்கின்றது, ஆகந்துக மலமாகின்றது. உடம்பையும் கருவிகளையும் பெற்ற உயிர் அவற்றை கொண்டு நல்லனவும் தீயனவும் ஆகிய வினைகளை செய்கின்றன என்பதனால கண்மமலமும் உயிரோடு தொடர்புடையதாக ஆயிற்று. ஆகவே உயிர் என்பது 3 மலங்களோடு தொடர்பு கொண்டதாக இப்படி ஆயிற்று என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஆணவ மலத்தை பற்றி, ஆணவ மலத்தினால் உயிருக்கு அறிவில்லை என்பதற்கு விளக்கம் கூறுகின்றார் ஏதுவிலே. அதுதான், அந்த ஆணவ மலம்தான் ஞான திரோதகமாய், ஞானத்திற்கு தடையாய் மறைத்து கொண்டு நிற்றலான், தான் முனைந்து அதனை சூழ்ந்து நிற்றலான் என்பது பொருள். அறிவை மறைப்பது ஆணவ மலமே என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆன்மா அறிவுடைய ஒரு பொருள். அவ்வறிவு சில பல நேரங்களிலே விளங்காமல் போவதற்கு என்ன காரணம்? அறிவு மறைந்து அறியாமை மேலிடுகின்றது. நம்ம கூட பார்க்கிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட ஆசிரியர் நமக்கு சொல்லித் தருவது புரிவதில்லை, ஆனா சொல்லாதது புரியுது. அதாவது அவர் சொல்லித் தருவதை வேறு விதமாக விபரீதமாக புரிந்து கொள்கின்றோம். விபரீதமாக புரிந்து கொள்வது என்பது அறியாமையினுடைய இயல்பு. இப்ப படைப்பு நிலையிலே அறியாமை நிகழ்கின்றதே, இதற்கும் ஆணவ மலம் தான் காரணம். இப்பொழுது ஆசிரியர் ஒன்றை சொல்ல ஒன்று கிடக்க வேறொன்றை நாம் புரிந்து கொள்வது என்பது அறியாமையின் இயல்பு. அந்த அறியாமை ஆணவ மலம் படைப்பு நிலையிலே ஆணவ மலம் செயல்படுகின்றது. அது ஆணவ மலத்தினுடைய பொது இயல்பு என்று சொல்லப்படும். படைப்பு நிகழ்வதற்கு முன்பாக ஆணவ மலம் என்பது முழுவதுமாக உயிரினை மறைத்திருக்கின்றது, எதையுமே அறியாமல் அறிவிருக்கின்றது. அது ஆணவ மலத்தினுடைய சொரூபம் என்று சொல்லப்படும். அறியாமை நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது யாது என்பதை ஆராய்ந்தால் ஒரு உண்மையானது நமக்கு புலனாகின்றது. அறிவை ஏதோ ஒன்று மறைப்பதனாலேயே அறிவு விளங்காமல் அறியாமை உண்டாகின்றது. அறிவை மறைக்கின்ற அப்பொருள் யாது என்று கேட்கும் பொழுது அது ஆணவம் என்ற ஒரு பொருள் என்று நமக்கு சித்தாந்த சாத்திரங்கள், ஆகமங்கள் கூறுகின்றன. ஆனால் வேறு சமயத்தார்கள் வேறு விதமாக கூறுகின்றார்கள். எப்படின்னு கேட்டா, ஆணவ மலம் என்ற ஒரு மலம் இருக்கின்றது என்பதனை சைவத்திலேயே சில கூறுகள் ஒத்துக்கொள்வதில்லை. அவர்கள் என்ன சொல்றாங்க? அறியாமைக்கு காரணமாக அவர்கள் பலவற்றை கூறுவார்கள். அவற்றுள் ஒன்று, அறிவை மறைத்து நிற்கின்ற ஒரு பொருள் இல்லை, அறிவினது இன்மையே அறியாமை. இன்மை என்றால் அபாவம் என்று கூறுவார்கள். ஒரு பொருள் இங்கு இல்லை, கான்ஸ்பிகுவஸ் பை இட்ஸ் ஆப்சன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஒரு பொருள் ஒரு இடத்தில் இல்லாதிருப்பதே சில விளைவுகளுக்கு காரணமாகலாம். இப்ப முதலாளி இல்லைன்னு சொன்னா எல்லா விதமான தீங்குகளும் அந்த ஆபீஸ்ல நடக்கும். டீ குடிச்சுட்டே இருப்பாங்க, செல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மேகசின் படிப்பாங்க. மேனேஜர் வந்துட்டார்னா இந்த தீங்குகள்லாம் நின்று போகும். அப்பொழுது அங்கு மேனேஜர் இல்லை என்ற அபாவம், அதுவே சில தீங்குகள், தீய ஒழுக்கங்கள் நிகழ்வதற்கு காரணம். அதே போல அறிவினது இன்மை என்பது அறியாமையாகும் அப்படின்னு கூறுவார்கள். அப்ப உயிர் என்பது அறிவில்லாமல் என்றைக்குமே இருப்பதில்லை, அது அறிவிலதாக ஆகின்றது, அவ்வளவுதான். அதாவது அறியாது போகின்றதே அல்லாமல் அதனிடத்திலே அறிவு இல்லாமல் போவதில்லை என்பது சித்தாந்தம். என்பதனால இதனை சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது அறிவு இல்லாது போகின்ற நிலை என்பது உயிருக்கு என்றுமே இல்லை. அது அறியாது போகின்ற நிலை இருக்கலாமே அல்லாமல் அறிவு இல்லாது போகின்ற நிலை இல்லை. எப்படின்னா, ஒரு டார்ச் லைட்டு அது
எரியக்கூடிய தன்மை கொண்டது. அது எரியக்கூடிய தன்மை இல்லாமல் போய்விடவில்லை, அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அதை போலதான் அறிவினுடைய செயல் என்பது ஆஃப் ஆகி இருக்கு, அதுல இருந்து நீங்கி விடவில்லை. அதனுடைய இயல்பு என்றைக்குமே நீங்காது. இப்போ எந்த ஒரு பொருளுடைய இயல்பும் அதிலிருந்து நீங்குவதில்லை, அது மடங்கித்தான் கிடக்கும். அறிவுக்கு இயல்பு என்பது அறிவதுதான், உயிருக்கு இயல்பு என்பது அறிவதுதான். ஆகவே எதனையும் அறிவதும் நுகர்வதுமே உயிருக்கு இயல்பு என்பதனால அவை மடங்கி கிடக்கலாமே அல்லாமல் நீங்கி போவதில்லை என்பதனால அறிவினது அபாவம் இன்மை என்பது அறியாமை என்று கூறுகின்ற கருத்தினை சித்தாந்தம் ஏற்கவில்லை. அதை எவ்வாறு மறுக்கின்றான்னு கேட்டா, ஏதுவிலே மறைத்து கொடு நிற்றலான் என்று ஒரு பொருள் கண்ணுக்கு முன்னாலே இன்னொரு பொருள் தோன்றாதவனும் இடையிலே தோன்றி மறைப்பதை போல மறைத்து கொண்டு நிற்கின்றது என்று, அது ஒரு பொருள் மறைத்து கொண்டு நிற்கின்ற ஒரு பொருள் உண்டு என்று அதனுடைய பாவம் உண்மையை கூறினார் என்று பார்க்கின்றோம். இன்மை என்பது சிறப்பாக யாதொரு விளைவையும் நிகழ்த்த மாட்டாது என்பதனால அந்த அறிவினது இன்மை என்பது அறியாமை என்று கூறுதலையும் சித்தாந்தமானது ஏற்கவில்லை. இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டா, மாயை கண்மங்கள் என்ற 2 மலங்களே போதும், அவையே அறிவை மறைப்பதற்கு போதுமானவை என்று கூறுகின்றார்கள். அந்த கருத்து பிழைப்பட்டது என்பதனை இந்த அதிகரணத்திலே ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே கூறுவார். மாயை எங்கு உண்டோ அங்கு கண்மம் உண்டு. மாயினுடைய காரியங்களினால் ஆனது உடம்பு. இந்த உடம்பு என்பது இந்த உயிருக்கு கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கை போல, உடம்பிலே படைக்கப்பட்ட உயிர்தான் அனைத்தையும் அறிந்து வருகின்றது. ஆகவே மாயாமலம் என்பது என்றைக்குமே உயிருக்கு அறிவு விளக்கத்தை தான் செய்யும். அது மயக்கத்தை செய்யாது, அறியாமையும் செய்யாது. அது அறியாமையும் மயக்கத்தையும் செய்வதை போல் காணப்பட்டாலும் உண்மையிலே அந்த மாயையின் சார்பினாலே ஆணவ மலம் தான் அவற்றை செய்கின்றது என்பதை விளக்கப் போகின்றார். என்பதனால இந்த உயிருக்கு யாண்டுமே அறியாமை செய்வது ஆணவ மலம்தான். அந்த ஆணவம் என்பது ஒரு பொருள், அந்த பொருளுடைய பண்பு என்னன்னு கேட்டா அறியாமை செய்கின்ற பண்பு அதற்கு இருக்கின்றது என்பதை விளக்கப் போகின்றார் எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே. என்பதனால இப்பொழுது மாயா கர்ம மலங்களே போதும் என்ற கருத்தையும், அறிவினது இன்மையே அறியாமை என்ற கருத்தையும் இரண்டையும் மறுப்பதற்காக அதுதான் மறைத்து கொண்டு நிற்றலான் என்று, அது ஒரு பொருள் உண்டு மறைத்து கொண்டு நிற்கின்றது என்று தெளிவாக சொன்னார். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா ஞான திரோதகம். ஞானம் என்பது தடைபடுகின்றது. திரோதகம் என்றால் தடை உண்டாதல், ஞானத்திற்கு தடை உண்டாகின்றது, உயிரினுடைய ஆற்றல் தடைபட்டு நிற்கின்றது என்பது பொருள். உயிர் ஆணவத்தோடு மட்டும் உள்ள நிலையில் ஆணவம் அதன் அறிவை முற்றிலும் மறைத்து நிற்றலால் அறிவு சிறிதும் இன்றி தான் ஒரு பொருள் உண்டு என்பதையும் அறியாது உயிர் அறியாமையாகின்ற இருளிலே மூழ்கி கிடக்கும், அக இருளிலே மூழ்கி கிடக்கும். அந்த நிலை கேவல அவத்தை என்று சொல்லப்படும். இங்கு கேவலம் என்பது எப்படி புரிந்து கொள்ளலாம்னு கேட்டா, உயிர் ஆணவத்தோடு மட்டும் இருப்பது கேவலம். கேவலம் என்றால் தனித்திருத்தல் தான். அந்த தனித்திருத்தல் உயிர் மட்டும் இருக்கின்றது என்பது பொருள் இல்லை, அங்கு ஆணவம் இருக்கின்றது என்பது பொருள். அதாவது தனுகரண புவனங்களாகின்ற இந்த பல்வகை உலகத்தோடு உயிர் இல்லை. அப்ப படைக்கப்பட உயிரானது உலகத்திலே படைக்கப்படவில்லை என்பது பொருள். படைப்பிற்கு முந்திய நிலையை கேவலம் என்று கூறுவார்கள். அதற்கு தனிமை என்பது பொருளாயினும் அதனுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, உயிர் என்பது ஆணவ மனத்தோடு மட்டும்தான் காணப்படுகின்றது என்பது பொருள். ஆணவம் ஒன்றோடு மட்டுமே கூடியிருக்கின்ற நிலை, அதை கேவல அவத்தை என்று கூறுவார்கள். அவத்தை என்றால் நிலை. இதனை உயிரானது ஆணவத்தோடு அத்விதப்பட்டிருக்கும் என்று சித்தாந்தர்கள் கூறும். அதாவது பின்னி பிணைந்து கிடக்கும் என்பது பொருள். அத்விதப்பட்டிருக்கும் என்றால் என்ன பொருள்? பின்னி பிணைந்து கிடக்கும், தான் வேறு அது வேறு என்று இல்லாது கிடக்கும், தன்னையும் அறியாது கிடக்கும். ஆணவமலம் தன்னை மட்டுமே காட்டிக்கொண்டு நிற்கும் என்பது அந்த கேவல அவத்தை. இந்த அவத்திலிருந்து உயிர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக கடவுள் என்ன பண்றாரு? தன்னுடைய ஜடசக்தியாகின்ற மாயை கொண்டு பெருமான் தனுகரண புவன போகங்களை படைத்து உயிரினை படைப்புக்கு உட்படுத்துகின்றான்.
மாயாமலம் எங்கு உண்டோ அங்கு கர்மமலமும் உண்டு. ஏன்னா கர்மமலம் கர்மமலம்தான் மாயையை பயனுள்ளதாக ஆக்குகின்றது. மாயாமலம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் பசியோடும் குறிப்பிட்ட ஒரு உணவுப் பொருளிலே சுவையோடும் வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அங்கு மக்கள் செல்வதனால்தான் அந்த ஹோட்டலிலே தயாரித்து வைக்கப்படுகின்ற உணவு வகைகளுக்கு விநியோகம் ஏற்படுகின்றது. அவை பொருள் உள்ளவையாக ஆகின்றன. அப்ப பசி, டேஸ்ட், அதாவது டேஸ்ட் என்பது சம்ஸ்காரம், பசி என்பது தேவை. இந்த இரண்டும் தான் கர்மமலம். இந்த கர்மமலம் இல்லாத பட்சத்திலே மாயா காரியத்திற்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதனால இந்த மாயாமலமும் கர்மமலமும் எப்பொழுதுமே சேர்ந்தே காணப்படும். ஆகவே இவை உயிருக்கு கூட்டப் பெறுகின்றன. இவ்வாறு கூட்டப் பெற்று உயிரானது 3 பலங்களோடு கூடியிருக்கின்ற நிலைக்கு சகல அவத்தை என்று பெயர். இந்த அவத்தைக்கு சகலம் என்று ஏன் பெயர் வந்தது அப்படின்னு கேட்டா, மாயா காரியங்களிலே வித்யா தத்துவத்தில் இருக்கின்ற கலை, அந்த கலையிலிருந்துதான் தனுகரண புவன போகங்களுக்கு தேவையான அந்த காரியங்கள் எல்லாம் படைக்கப்படுகின்றன. கலையிலிருந்து தோன்றியவைதான் மண் இறுதியாக இருக்கின்ற ஏனைய தத்துவங்கள் என்பதனால இந்த 30 தத்துவங்களினாலே ஆகின்ற படைப்பு தான் தனுகரண புவன போகம் என்பதனால பொருட்பிரபஞ்சம் என்பது கலையிலிருந்து தோன்றுகின்றது என்பதனால சகலம் என்று அந்த படைப்பிற்கு பெயர். படைப்பிற்கே சகலம் என்று பெயர் என்று பார்க்கின்றோம். சகலம் என்பதற்கு மாயோடு குடியிருத்தல் என்று ஒரு பொருளையும் கொள்ளலாம். இப்ப ஆணவ மலத்தின் பொது இயல்பு என்ன, உண்மை இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மை இயல்பு அல்லது சொரூப இலக்கணம் என்பது என்னன்னு கேட்டா, உயிரினுடைய அறிவினை முழுவதுமாக மறைத்து நிற்றல் என்பது ஆணவ மலத்தினுடைய உண்மை இயல்பு அல்லது சொரூப இலக்கணம். சரி, அதனுடைய பொது இயல்பு தடத்த இலக்கணம் என்னன்னு கேட்டா, பொது இயல்பு என்பதை தான் நாம் அன்றாட வாழ்க்கையிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்றாட வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம், சகல அவத்தியிலே இருக்கின்றோம். அதாவது மும்மலங்களோடு கூடியிருக்கின்றோம். ஆணவ மலத்தோடு மாயாமலம் மற்றும் கர்ம மலங்கள் கூடியிருக்கின்ற இந்த படைப்பிலே மாயை கர்மமாகின்ற இரண்டினாலும் உயிரானது அறிவு மற்றும் செயலினை பெற்று விளங்குகின்ற நிலையிலே ஆணவ மலம் என்பது உயிரறிவினை முழுவதுமாக மூடி மறைக்க முடியாமல் அது என்ன செய்யும்னு கேட்டா, உயிருக்கு விபரீத ஞானத்தை உண்டாக்கும். ஆகவே அது அதனுடைய பொது இயல்பாகும். விபரீத ஞானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, நில்லாத பொருளை நிலைத்த பொருளாக மதிக்கும்படி அதனுடைய அறிவினை வேறுபடுத்தும். ஒன்றை மற்றொன்றாக மாறி உணர்கின்ற விபரீத உணர்வை உண்டாகும். துன்பத்தை தருகின்ற பொருளை இன்பம் வைக்கின்ற பொருளாக காட்டும். அருவருக்கத்தக்க பொருளை அழகு பொருளாக காட்டும். இவ்வாறு இந்த உலகத்திலே நம்மை அழுந்தும் வண்ணம் செய்யும். மேலும் மேலும் வினைகளை ஈட்டும் வண்ணம் செய்யும். இவ்வாறு செய்வதெல்லாம் அகப்புற பற்றுக்களை உண்டாக்கி செய்யும். ஆகவே இந்த எல்லா கேடுகளுக்கும் ஆணவ மலமே காரணம். இப்பொழுது ஆணவ மலம் உயிரினுடைய அறிவினை முழுவதுமாக மறைக்க முடியாது போகின்ற தன்னுடைய ஆதங்கத்தினாலே மாயாமயமான படைப்பிலே என்ன செய்யும், விபரீத உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே இவ்வாறு விபரீத உணர்வினை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது ஆணவ மலத்தினுடைய பொது இயல்பு அல்லது தடத்த இலக்கணம் என்று அறிய வேண்டும். இவற்றை விளக்குவதற்காக இந்த அதிகரணத்திற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாவினை ஆசிரியர் கூறுகின்றார். அந்த வெண்பாவினுடைய பொருளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வெண்பாவை படிக்கிறேன். மாயா தனு விளக்கா மற்ற உள்ளம் காணாதேல் ஆயாதாம் ஒன்றை அது அதுவாய் வீயாத வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல் தன்னை மலம் அன்றணைதல் தான். காட்டம் அப்படின்னா காஷ்டம் என்ற வடமொழி சொல். காட்டம் என்றால் விறகு. விறகுக்குள்ளே நெருப்பு இருக்கின்றது. சுடுகின்ற ஆற்றல் கொண்ட நெருப்பு. நெருப்பு என்பது ஒரு பொருளை பற்றி கொண்டு எரிவது. எந்தெந்த பொருளை பற்றி கொண்டு எரியுமோ அந்தந்த பொருளின் சார்பாக அது இருக்கும். அந்த நெருப்பினை தனக்குள்ளே இந்த விறகு கிட்டே மறைத்து கொண்டு நெருப்பினுடைய சூடு தெரியாமல் தன்னை மட்டுமே காட்டிக் கொள்வதை போல கேவல நிலையில ஆணவ மலம் உயிரினை தனக்குள்ளே, நெருப்பு போன்ற உயிரினை தனக்குள்ளே மறைத்து கொண்டு அந்த நெருப்பினுடைய சூட்டினை வெளிக்காட்டாது இருப்பதை போல உயிரினுடைய அறிவாற்றலை வெளிக்காட்டாது
விறகு தன்னை மட்டுமே காட்டுவதை போல ஆணவம் தன்னை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கின்ற நிலை, அந்த நிலைதான் கேவல நிலை. அது என்றிலிருந்து ஆரம்பித்ததுன்னு சொல்ல முடியுமா? என்றைக்குமே விறகுக்குள்ளதான் நெருப்பு இருக்கு, தொன்று தொட்டு. அதே போல இந்த தொன்று தொட்டு ஆணவமதம் உயிரினை பற்றி இருக்கின்றது. இந்த நிலையில் இருந்து இந்த நெருப்பினை, இந்த விறகினிலிருந்து நெருப்பினை வெளிக்கொணர்வதை போல ஒரு செயலினை படைப்பு செய்கின்றது. எப்படி செய்கின்றதுன்னு கேட்டா, மாயா மரத்தினை கொண்டு செய்கின்றார் இறைவன். அதை சொல்லுகின்றார் மாயா தனு விளக்கா. தனு என்றால் உடம்பு, ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்று 3வது நூற்பாவினுடைய முடிவிலே பார்த்திருக்கிறோம். மாயா இயந்திர தனு என்பதனால இந்த தனு என்பது ஒரு மாயா தனு, அது இயந்திரம் போன்றது. மாயா தனு என்றால் மாயா காரியங்களில் ஆகிய உடம்பு. மாயின் காரியங்கள் 36, அவற்றிலே 30 காரியங்களினாலே ஆகியது இந்த உடம்பு. அந்த மாயா தனு விளக்கா என்றால் அதனை கைவிளக்காக கொண்டு, மற்ற உள்ளம் காணாதே இந்த உயிரானது இந்த உலகப் பொருள்களை உடம்பிலே பிறப்பெடுத்த காரணத்தினால்தான் அறிகின்றது. இல்லை என்றால் இது எந்த ஒரு பொருளையும் முன்னிலை பொருளாகவோ அல்லது முன்னிலை பொருளை அறிகின்ற தன்னை பற்றி அறிவையோ பெற முடியாது போகும். உயிர் தன்னை பற்றி அறிவை பெறுவதற்கு அதற்கு முன்னிலை உலகத்தின் படைப்பு என்பது தேவைப்படுகின்றது என்பது கருத்து. ஆகவே மாயை கொண்டு இறைவன் உயிருக்கு உடம்பையும் படைக்கின்றான், முன்னிலை உலகத்தையும் படைக்கின்றான் என்று பார்க்கின்றோம். ஆகவே நல்ல செறிந்த இருளிலே செல்கின்ற ஒருவனுக்கு கைவிளக்கு பயன்படுவதை போல மாயா தனுவாகின்ற உடம்பு உயிருக்கு பயன்படுகின்றது. மாயின் காரியமாகிய உடம்பை விளக்காக கொண்ட பொருள்களை இந்த உயிரானது அறிகின்றது. அந்த விளக்கு இல்லாவிட்டால் உயிர் என்பது ஒரு பொருளையும் அறிய மாட்டாது, அது அறிவிலதாகவே இருக்கும், அதாவது அறியாமையை உடையதாகவே இருக்கும். இப்பொழுது இந்த நெருப்பு என்பது எவ்வாறு அது அதுவாய் வீயாது இருக்கின்றதோ, அது அதுவாய் வீயாத வன்னி என்று சொன்னார். எந்த ஒரு பொருளையும் பற்றி கொண்டு இருக்கின்ற நெருப்பு அந்த பொருளாகவே காணப்படுவதை போல எந்த ஒரு பொருளையும் அறிகின்ற உயிரறிவு அந்த பொருளிலேயே அழுந்தி கிடக்கும். அப்படிப்பட்ட அறிவா அந்த உயிரறிவு என்பது சிறிதும் வெளியிலே அறியப்படாத வண்ணம் ஆணவ வளம் தனக்குள்ளே நெருப்பினை தனக்குள்ளே அடக்கி இருக்கின்ற விறகு கட்டையை போல கிடைக்கின்றது என்று சொன்னார். இப்பொழுது இந்த எடுத்துக்காட்டு என்பதனுடைய பதவுரையை பார்ப்போம். உள்ளம் ஆணவ மலமாகிய இருளிலே மறைப்புண்டு நிற்கின்ற உயிர் ஆன்மா மாயா தனு மாயின் காரியமாகிய உடம்பை விளக்கா கைவிளக்கை போல் கொண்டு காணாதேல் அறியவில்லை என்று சொன்னால் ஒன்றை ஆயாது ஒன்றையும் ஆயாது என்ற உண்மை மறைந்திருக்கின்றது. யாதொன்றையும் அறிய மாட்டாது. ஆயாது என்றால் அறியாதுன்னு அர்த்தம், ஆராயாது என்று பொருள் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆயாது என்றால் அறியாது என்பது பொருள். சரி, இந்த ஆன்மாவின் அறிவை எவ்வாறு மறைத்து நிற்கும் என்று கேட்டால் மற்ற மலம் அப்படிங்கிறார். மற்ற மலம் என்றால் மாயை கண்மமாகின்ற 2 மலங்களுக்கு வேறாகிய மலம் ஆணவ மலம். அதான் மற்ற மலம். மற்ற என்ற சொல் உள்ளம் என்பதற்கு முன்பாக இருக்கின்றது. அதனை கொண்டு மலம் என்ற சொல் 4வது இருக்கின்றது, அங்கு கொண்டு போய் கூட்ட வேண்டும். இதை கொண்டு கூட்டு பொருட்கள் என்று சொல்வார்கள். மாயா துணிவிளக்கா உள்ளம் காணாதேல் ஆயாதாம் ஒன்றை என்று பாடல் இருக்கின்றது. உள்ளத்திற்கு முன்பு இருக்கின்ற மற்ற என்பதனை தன்னை மலம் அன்று அணிதல் தான் என்ற இடத்திலே மலம் என்பதற்கு முன்பாக கொண்டு சேர்க்க வேண்டும். மற்ற மலம் என்றால் வேறாகிய மலம், அதாவது கண்மம் மாயை ஆகிய மலங்களுக்கு வேறாக இருக்கின்ற அந்த ஆணவ மலம் அன்று தன்னை மலம் அன்று அணைதல் தான் என்றிருக்கின்றன. அன்று என்பதற்கு தொன்று தொட்டு என்பது பொருள். உயிர் என்று உண்டோ அன்றே என்பது பொருள். அன்று என்பதற்கு அன்றே என்பது பொருள். தொன்று தொட்டு தன்னை என்றால் அதனை, அதனை என்றால் என்ன, இந்த சுற்றுச்சொல் உள்ளத்தை சுட்டுகின்றது என்பதனால உயிரினை, தன்னை என்றால் அந்த ஆன்மாவினை, அணைதல் மறைத்து நிற்றல், சேர்ந்திருத்தல். எது போல என்று கேட்டால் அது அதுவாய் வீயாத எல்லா பொருளிலும் மறைந்து அது அதுவாய் கெடுதலின்றி இருக்கின்ற அந்த நெருப்பு வன்னிதனை நெருப்பினை தன்னுள் மறைத்து தனக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு ஒன்றாம் என்றால்
பிரிப்பின்றி ஒன்றாய் காணப்படுகின்ற அல்லது அவ்வாறு அத்விதமாக சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தான் மறைத்திருக்கின்ற நெருப்பினை வெளிக்காட்டாது தன்னை மட்டுமே இருப்பதை போல் காட்டுகின்ற என்று ஒரு சிறப்பு பொருளையும் கொள்ளலாம். தான் ஒன்றே உள்ளது போல் காட்டிக் கொண்டிருக்கின்ற, காட்டம் போல் என்றால் விறகு கட்டையை போல இந்த ஆணவமலம் இருக்கின்றது என்பது பொருள். இந்த ஊமையும் பொருளையும் எவ்வாறு பொருத்திக் கொள்ளலாம்னு கேட்டா, விறகு என்பது ஆணவ மலத்திற்கு உவமை. விறகினுள் இருக்கின்ற நெருப்பு ஆணவ மலத்திற்குள் கிடைக்கின்ற உயிருக்கு உவமை. நெருப்பு இருப்பது தோன்றவில்லை, ஆகவே உயிரினுடைய இருப்பு புலப்படாமல் உயிருடைய அறிவாற்றல் அடங்கி இருத்தல் உணர்த்தப்பட்டது. விறகோடு நெருப்பு அத்விதமாய் கலந்து இருக்கின்றது, அதே போல ஆணவத்தோடு உயிர் அத்விதமாய் இயைந்து நிற்கின்றது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது மேற்கூறியவற்றினாலே நமக்கு ஒரு உண்மை தெரிகின்றது. என்னன்னா, ஆணவ மலம்தான் அறிவினுடைய உயிருடைய அறிவை மறைத்து இருள் போல இருக்கும். அது அக இருள் என்று பார்க்கின்றோம். மாறாக மாயை என்பது அந்த இருளிலிருந்து இந்த உயிரினை வெளிக்கொண்டுவதற்கான ஒரு முயற்சி என்று பார்க்கின்றோம். இப்ப மாயையும் கண்மங்களும் உயிருடைய அறிவை உண்மையிலேயே விளக்குகின்றனவா அப்படின்னு கேட்டா விளக்குகின்றன. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, மாயின் காரியமாகிய கருவிகள் அறிவை விளக்க வந்தனவே அல்லாமல் மறைக்க வந்தன அல்ல. விழிப்பு நிலையிலே அக்கருவிகள் நமக்கு பயன்படுவதனாலேயே நாம் உலகப் பொருளை, முன்னிலை பொருளை அறிந்து வருகின்றோம். நன்றாக உறங்கும் பொழுது இந்த மாயா காரியங்களாகின்ற கருவிகள் மடங்கி நிற்பதினாலேயே நாம் அறியாமையிலே கிடைக்கின்றோம். உறக்கம் என்பது அறியாமை தானே, அறிவு விளங்காது இருக்கின்றோம் என்பதனால இந்த விழிப்பின் அன்றாடம் நாம் நுகர்கின்ற விழிப்பு நிலையையும் உறக்க நிலையும் ஒன்றோடொன்று சேர்த்து நாம் நோக்கினாலேயே மாயா கருவிகளினாலே அறிவிற்கு விளக்கம் ஏற்படுகின்றது. அந்த கருவிகள் மடங்கி இருக்கும் பொழுது அந்த அறிவு விளங்காமல் போகின்றது என்ற உண்மையை உள்ளங்கை நெல்லிக்கனை போல எளிமையாக புரிந்து கொள்ளலாம். மாயா காரியங்கள் அறிவினை விளக்குவதை புரிந்து கொண்டு விட்டோம். இப்ப கண்மமலம் எவ்வாறு அறிவினை விளக்குகின்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது. அவரவர் செய்த கண்ம மலம் இருக்கின்றது, அது புண்ணிய பாவங்கள் இந்த பிறவிலே பலனளிக்க தொடங்கி பிராரப்த வினையாக பலனளிக்கின்றன. அது ஒன்று. இரண்டாவது, செய்த வினையினுடைய வாசனை என்பது உயிரினுடைய அறிவினை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கண்மமலம் என்பது உயிரினை இடைவிடாது தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உயிர் என்பது மாயா பிரபஞ்சத்தினுடைய படைப்பினை பயன்படுத்தும் வண்ணம் இந்த உயிரினை எது தூண்டுகின்றதுன்னு கேட்டா அந்த வினை பயன்தான் தூண்டுகின்றது. ஆகவே கண்மம் என்பது உயிரறிவினை தூண்டி தன் பயனை தருவதற்கு ஏற்ற வகையிலே செயற்படுமாறு அந்த உயிரினை ஆட்கொள்கின்றது. கண்மத்தினாலேயே கருவிகளின் செயற்பாடும் நிகழ்வதாகின்றது. இப்ப நம் உடம்பிலே அமைந்திருக்கின்ற அந்த கரணங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் போன்ற கருவிகள் நன்றாக செயல்படுவதற்கும் புண்ணியம் வேண்டும். அதான் ஔவையாருடைய பாட்டு நமக்கு காமிக்கிறது இல்லையா? அரிதறிது மானுட பிறவேறிது, அந்த பிறப்பிலும் குருடு செவிடு இல்லாமல் பிறத்தல் இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப இப்படியெல்லாம் பிறவி பயன்படுவதற்கு கண்மமலம் ஒரு காரணமாகின்றது என்பதை பார்க்கின்றோம். கடவுள் உலகினை படைப்பதினால் மட்டுமே அந்த உலகம் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒன்று போல் பயன்படுவதில்லை. ஒரு ஹோட்டல்ல எல்லா ஐட்டமும் இருக்கு, அங்கு எல்லா ஐட்டத்தையும் எல்லாரும் சாப்பிடுறாங்க என்பதில்லை. அவரவருக்கு தேவையானது எல்லாம் அந்த ஹோட்டல்ல இருக்கு. அதே போல அவரவருக்கு தேவை என்பதுதான் கண்மமலம். ஆகவே கண்மமலம் தான் மாயா பிரபஞ்சத்தை பயன்படுத்த செய்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த கண்மமலம் என்பது மாயாமலத்திற்கு அனுசரணையாக இருந்து கொண்டு இரண்டு மலங்களும் சேர்ந்து இந்த உயிரறிவினை செயற்பாட்டினாலே தூண்டிக்கொண்டே வருகின்றன என்று பார்க்க வேண்டும். ஆகவே மாயும் கண்மமும் அறிவை விளக்குவன என்பது தெளிவாகும். மாயை கண்மங்கள் அறிவினை மறைக்கும் என்ற கூற்றினை ஆசிரியர் மறுக்கின்றார். எப்படி மறுக்கின்றார்? மாயா தொனு விளக்கா என்ற அந்த துறையினாலே மாயை என்பது அந்த உயிரறிவினை விளக்குமே அல்லாமல் மறைக்காது என்று குறிவிட்டார். ஆகவே இப்பொழுது ஆணவ மலத்திற்கும் மாயா மலத்திற்கும் இருக்கின்ற வேறுபாடுகளை நம்ம பார்ப்போம். ஆணவ மலம் இருள் போன்றது, மாயாமலம் கைவிளக்கு போன்றது. ஆகவே ஆணவ மலத்தை இருண்மலம் என்றும்
மாயாமலத்தினை ஒளிமலம் என்றும் கூறுகின்ற வழக்கம் உண்டு. ஆணவமலம் உயிரோடு இயற்கையில் உள்ளது, அதாவது தொன்று தொட்டு உள்ளது. மாயாமலம் அது தொன்று தொட்டு உள்ளதென்றாலும் உயிரோடு சேர்ந்து இல்லை. ஆகவே உயிரோடு பின்பு வந்து சேர்ந்தது என்று பார்க்கின்றோம். ஆணவமலம் உயிரிலே கலந்து இருப்பது அத்விதமாக. ஆனால் மாயாமலம் உயிருக்கு வேறாக தன்னை காட்டிக் கொண்டு நிற்பது. அங்கு கலப்பு இல்லை. ஆணவமலம் ஏன் உயிரிலே கலந்திருக்கின்றதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே காரணமின்றியே கலந்து இருக்கின்றது. ஆனால் மாயாமலம் ஒரு காரணம் பற்றி வந்து சேர்ந்தது. என்ன காரணம்? திருவருளே காரணம். உயிருக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்ற இறைவனுடைய திருவருள் தான் மாயா பிரபஞ்சத்திற்கு காரணம், படைப்பிற்கு காரணம் கடவுளே என்று பார்க்கின்றோம். அந்த மாயாமலம் உயிரினை பற்றுவதற்கும் அந்த உயிர் செய்த கர்மம் காரணம் என்பதனால ஆக இந்த வெவ்வேறு காரணங்கள் பற்றியே மாயாமலம் உயிரோடு வந்து சேர்கின்றது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஒரு ஐயம் வருகின்றது. என்ன? மயக்கும் மாயை என்று கேள்விப்படுகின்றோம். மாயை என்று சொல்லிருக்கே அறிவினை விளங்கச் செய்யாது அற்புத உணர்ச்சியை உண்டாக்கி, ஐயத்தை உண்டாக்கி, திருவினை உண்டாக்கி, மயக்கத்தை உண்டாக்குவது என்ற பொருள் என்பது உலகத்திலே பான்மை வழக்கிலே காணப்படுகின்றது. மனதினால் உணர்தற்கெட்டா மாயையன் சொல்லுகேன் யான் என்று பெரிய புராணமே மாயை என்பது மனதால் உணர்தற்கெட்டாத மாயைன்னு சொல்கின்றது. மாயை என்ற சொல்லுக்கு மயக்குவது என்ற ஒரு பொருளும் வடமொழியிலே காணப்படுகின்றது. இப்பொழுது மாயா காரியமாகின்றது ஒரு உடம்பு. இந்த உடம்பு என்பது ரத்தம், சீழ், கொழுப்பு, சிறுநீர், மலம், ஒவ்வொரு இந்திரியத்திலும் மலம் சோறும் 9 வாயிற்குடில், ஊனார் புழுக்கூடு, இப்படிப்பட்டதான் உடம்பு. ஆனால் இந்த உடம்பினை இதனுடைய இளமை கருதி ஒரு ஆண் ஒரு பெண்ணை கண்டு மயங்குவதும், ஒரு பெண் ஒரு ஆணை கண்டு மயங்குவதும் உலகத்திலே தொன்று தொட்டு காணப்படுகின்றது. அப்படின்னா அருவருக்கத்தக்க பொருளால் ஆகின்ற உடம்பினை கண்டு அழகென்று ஏன் மயங்க வேண்டும்? ஆகவே மாயா காரியமாகின்ற உடம்பு மயக்குகின்றது என்று பார்க்கின்றோம். மாயா காரியமாகின்ற காசு, பணம், இதற்காக ஒருவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பகல் உழைத்து தேடுகின்றார்கள், பிறரை ஏமாற்றி பிழைக்கின்றார்கள், பாவத்தை ஈட்டுகின்றார்கள் பார்க்கிறோம். அப்பொழுது காசும் பணமும் நிலையில்லாததா? ஒன்று அவை நம்மை விட்டு போகும், அல்லது நாம் அவற்றை விட்டு போவோம். பெரும்பொருளை ஈட்டினாலும் அரசாங்கம் அதை பறித்து கொள்ளலாம், திருடர்கள் திருடி கொண்டு போகலாம், அல்லது நாம் அவற்றை பயன்படுத்தாது இறந்து போகலாம். அப்படி இருந்தாலும் காசு பணத்தை ஒருவர் விடாது தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், புண்ணியத்தை தேடாமல், முக்திக்கான வழியினை தேடாமல். இதற்கெல்லாம் இந்த படைப்பு தானே காரணம். படைப்பு என்பது மாயை தானே. ஆகவே மாயை மயக்கவில்லை என்று எவ்வாறு கூறுகிறீர்கள்? மாயை மயக்கத்தானே செய்கின்றது என்று ஒரு சீரியஸான கேள்வி வருது. இது சரியான கேள்விதான். மாயை மயக்குகின்றது என்பதை போல பெரியவர்களும் பாடியிருக்கின்றார்கள். ஆதிக்கம் நல்கினவர் ஆறிந்த மாயைக்கு என் அறிவின்றி இடமில்லையோ, அந்தர புஷ்பமும் காணலின் நீரும் ஓர் அவசரத்து உபயோகமோ, போதித்த நிலையும் மயக்குதே என் புந்திக்குள், இந்த போதித்த நிலையும் மயக்குதே, பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் புந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே என்று மாயை மயக்குகின்றது என்று தாய்மான பெருமானும் பாடியிருக்கின்றார். இதனுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, மாயை மயக்குவதை போல் காணப்படுகின்றது என்பது பொருள். அதாவது இன்டர்மீடியரி ட்ரூத் என்று ஒன்று உண்டு. இடைப்பட்ட நிலையிலே ஒரு உண்மையானது அறியப்படும் பொழுது அந்த உண்மையினை பொருட்படுத்தியே நாம் வாழ வேண்டியிருக்கின்றது. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் ஃபைனல் ட்ரூத் என்பது வேற. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு கோயில்ல ஒரு சாயரக்ஷையில அடிக்க வேண்டிய பெரிய மணி அடிக்கப்படவில்லை. உடனே கோயில் அலுவலர் விசாரிக்கிறார், ஏன் மணி அடிக்காமலே சாயரக்ஷை பண்ணிட்டீங்க, மணி சத்தமே கேட்கலையே அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த மணி அடிக்கிறதுக்கு ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு கோயில் பணியாளர் இருக்கின்றார், அவர் அன்றைக்கு வரல, விடுப்பு என்று கூறுகின்றார்கள். அது உண்மைதானே? உண்மைதான். அது உண்மை இல்லைன்னு யாரும் சொல்ல போறதில்லை. ஆனால் அது போதுமான உண்மை இல்லை. ஒரு காசுக்கு மணி அடிக்கிற ஒருத்தர் வரலங்கிறதுனால மணி அடிக்காம இருப்பாங்களா? அவர் வரலன்னா அங்க இருக்கிற மக்களே மணி அடிச்சிட மாட்டாங்களா? மணி அடிக்காமலா தீபாராதனை பண்ண போறாங்க? அப்ப யாராவது ஒருத்தர் மணி அடிச்சிருவாங்க என்பதனால பணியாளர் வரவில்லை என்றாலும் மணி அடிக்காதிருப்பதற்கு அது காரணம் இல்லை என்பதனால அது என்ன காரணம்னு தேடி பார்க்கும் பொழுது மணியை பிடிச்சு அடிக்கிற கயிறு கீழே தொங்குது.
கீழே கிடக்கு பூமியில. அப்ப அந்த கயிறு அருந்து போய் விட்டது அப்படின்னு தெரியுது. அதுவும் உண்மைதான். ஆனா அது உரிய நேரத்துல பாக்குறவங்க அந்த மணியினுடைய நாக்குல அந்த கயிறை திரும்பவும் கட்டி முடிச்சு போட்டு அடைப்பதற்கு முயன்றிருப்பார்களே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அண்ணாந்து பார்த்தா மணியே காணும். யாரோ மணியை திருடி கொண்டு போய் விட்டார்கள். அப்ப தொடர்ந்து ஆராயும் பொழுதுதான் ஃபைனல் ட்ரூத் தெரியுது. அதை போல எடுத்த எடுப்பிலே மாயை மயக்குகின்றது என்று நாம் அறிந்தாலும் அது ஃபைனல் ட்ரூத் இல்ல, அது ஒரு இன்டர்மீடியரி ட்ரூத். அது உண்மைதான், ஆனால் அது இடைப்பட்ட உண்மை, அது முடிந்த உண்மை இல்ல. முடிந்த உண்மைக்கு சித்தாந்தம் என்று பெயர். இடைப்பட்ட உண்மை என்பது பூர்வ பட்சம் என்று சொல்வார்கள். பூர்வ பட்சமும் உண்மைதான், ஆனா இடைப்பட்ட உண்மை. இப்பொழுது மாயை மயக்கின்றது எப்படி? யாருக்கு? எல்லாருக்கும் மயக்குதா? இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் இந்த உலகத்திலேயே இருக்கின்றார்கள், அவர்களை மாயா பிரபஞ்சம் மயக்குவதில்லை. இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற மெய்யடியார்கள் அவர்களை மாயை மயக்குவதில்லை. ஒரு பிள்ளைக்காக தான் இல்லறமே நடக்கின்றது. ஆனால் தன்னுடைய பிள்ளையையே ஒரு நாயனார் கரி செய்து போட்டு விட்டார். வீட்டிற்கு எழுந்தருளிய ஒரு பைரவ தொண்டருக்கு என்று பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த மாயை என்பது அவருக்கு பற்றினை உண்டாக்கவில்லை, அல்லது பற்றினை வெல்லுவதற்கு தடையாக இல்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமானுடைய தொண்டர்கள் என்பவர்கள் இந்த மாயினை வென்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதனாலேயே வெல்லக்கூடியதாக மாயை இருப்பதனால அது திறம்பட மறைக்கவில்லை என்பது பொருளாகின்றது. அது யாருக்கு மறைக்கின்றதுன்னு கேட்டா, யார் ஏமாந்தாங்குழியோ அவனுக்கு தான் மறைப்பினை செய்கின்றது. ஒரு சர்க்கரையினால எல்லா மிட்டாய்களும் ஆகியிருக்கின்றன. ஒரு சின்ன பிள்ளை என்ன சொல்லுது? எனக்கு மான் மிட்டாய் வேண்டாம், புலி மிட்டாய் தான் வேணும்னு கேட்டு வாங்கிக்குது. அப்ப எல்லாமே சர்க்கரை தான், இது மானும் இல்ல புலியும் இல்ல அப்படிங்கிற தெளிவு அந்த பிள்ளைக்கு மிட்டாய் வாங்கி தரக்கூடிய அப்பாவுக்கு இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு இல்ல. அந்த பிள்ளை நிலையில மான் மிட்டாய் வேண்டாம், புலி மிட்டாய் வேண்டும் என்ற விருப்பு வெறுப்பு நிகழ்வதை போல, ஆனா உண்மையிலே விருப்பு வெறுப்பு நிகழ்வதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை, இரண்டுமே சக்கரை தான். அப்பொழுது அந்த அறிவு என்பது அந்த மாயை அங்கு தோன்றுவதனால இல்லாமல் போவதில்லை. ஆனால் பிள்ளைமை இருக்கும்போது அது அறிவினை மறைக்கின்றது. அதே போல நாம் எல்லோருமே பிள்ளை போன்றவர்கள் தான், இறைவனுடைய அருளை பெறாத வரையிலும், தொண்டு நெறியில் இல்லாத வரையிலும். ஆகவே மாயையை வெல்லுகின்ற உபாயமாகின்ற நல்லறிவு தோன்றாத வரையிலும் மாயை என்பது ஒரு பிள்ளையை இது மான்மிட்டா என்றும் இது புலிமிட்டா என்றும் அந்த சர்க்கரையே ஏமாற்றுவதை போல விருப்பு வெறுப்புகளை உண்டாக்கி பற்றுக்களை விளைவித்து அழுந்த செய்து மயக்கத்தை உண்டாக்கும். ஆனால் அதற்கும் அடிப்படையிலே மாயை மட்டுமே காரணமா என்று கேட்டால் இல்லை என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கும் ஆணவ மலமே காரணம். எதை போல என்று ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றார்கள். இப்பொழுது ஒரு கும் இருட்டு, அந்த கும் இருட்டிலே பார்க்கின்ற ஆற்றல் கொண்ட ஒரு கண் எதனையும் பார்க்க முடியாது, தவிக்கின்றது. அதே போல ஆணவ மல இருள் என்பது உயிரிவினை மறைத்து நிற்கின்றது என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த புற இருளை போக்குவதற்கு ஒரு விளக்கினை ஏற்றி வைக்கின்றோம். ஒரு விளக்கினை ஏற்றி வைத்த அளவிலே ஒரு அறையிலே அந்த விளக்கின் ஒளி பரவுகின்றது. அது எப்படி பரவுகின்றது கேட்டா, சில இடங்களிலே பரவுகின்றது, சில இடங்களிலே பரவவில்லை. தன் அருகிலே நன்றாக பரவுகின்றது, தொலைவிலே வலிமை குறைந்து பரவுகின்றது. எப்படிப்பட்ட விளக்குக்கும் அப்படிதான். சூரிய வெளிச்சத்தை போன்ற ஞான பிரகாசம் உண்டாகாத வரையிலும் எல்லா விதமான கை விளக்குகளிலும் குற்றங்கள் இருக்கின்றன. நம்ம வீட்டுல விளக்கேற்றி வச்சாலும், ஒரு டார்ச் வச்சிருந்தாலும், நல்லா ஹை பீம் டார்ச்சா இருந்தாலும், அதனுடைய பீம் எந்த அளவிற்கு போகுமோ அந்த அளவிற்கு பொருள்கள் நன்றாக விளங்கும். அதற்கும் அந்த பொருள்கள் நன்றாக விளங்க மாட்டான். இப்பொழுது அந்த விளக்கினுடைய ஒளி பரவினாலும் கூட முன்னர் அறியப்படாது இருந்த கயிறு இப்பொழுது அறியப்பட்டாலும் அது ஒருவனுக்கு கயிறு என்று அறியப்படும், இன்னொருவனுக்கு அந்த கயிறு பாம்பென்று அறியப்படும். பாம்பென்று அறியப்படுவதனால அது அவனுக்கு துன்பத்தை உண்டாக்கும், அச்சத்தை உண்டாக்கும். இப்பொழுது விளக்கு ஒளி ஏற்றப்பட்ட அளவிலே அது ஏற்றப்படுவதற்கு முன்பாக அறியப்படாதிருந்த கயிறு என்பது ஏற்றப்பட்ட அளவிலே ஒருவனுக்கு கயிறு கயிறாக தோன்றும்,
இன்னொருவனுக்கு கயிறு பாம்பாக தோன்றி அச்சத்தினை உண்டாக்கும். அதே போல இப்பொழுது அந்த கயிறு பாம்பாக தோன்றுவதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது விளக்கு ஒளி காரணம் என்று முன்பு அந்த கயிறு இருப்பதை மறைத்திருந்த அந்த இருள்தான் இந்த கயிறு பாம்பாக தோன்றுவதற்கும் காரணம் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். அந்த இருள் என்ன பண்ணுதா, அந்த விளக்கொளினாலே விரட்டப்படும் பொழுது தான் அந்த கயிற்றினுடைய இருப்பினை முழுவதுமாக மறைக்க முடியாமல் போன பொழுது அந்த கயிற்றினை பாம்பாக திரித்து கட்டுகின்ற விபரீத ஞானத்தினை உண்டாக்குகின்றது என்று சித்தாந்தங்கள் கூறுகின்றன. என்பதனால மாயையின் சார்பினை கொண்டு உண்மையிலே அறிவினை மயக்குவது என்பது ஆணவ மதம்தான். அது முன்பு அறிவினை முழுவதுமாக மறைத்து கிடந்தது. இப்பொழுது அறிவு விளங்க தொடங்கிய பிறகு அது மாயினால் தான் விளங்குகின்றது என்பதை அறிந்த ஆணவ மதம் அந்த மாயின் சார்பினை கொண்டு விளங்குகின்ற அறிவிலே ஐயத்தினையும் திரிபினையும் மயக்கத்தினையும் உண்டாக்குகின்ற தன்மையை செய்கின்றது. என்பதனால யாண்டுமே அறிவினை அறியாமையை உண்டாக்குவது ஆணவ மதம்தான். ஆணவத்தின் மயக்குதல் தன்மைக்கு மாயை ஒரு சார்பாக இருக்கின்றது, அதனை மறுக்கல்ல. என்பதனால அந்த சார்பு பற்றி மாயையே மயக்குகின்றது என்று உபசரிக்கப்படுகின்றது. இப்பொழுது ஒரு அழகான பெண்ணு நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றாள், மயக்குகின்றாள் சொன்னா அந்த பெண்ணிடம் எந்த குற்றமும் இல்லை. குற்றம் என்பது எதுல இருக்கு? நம்மிடத்திலே இருக்கின்றது. ஆகவே அந்த பெண் ஒரு சார்பாக இருக்கின்றாள், அவ்வளவுதான். இப்பொழுது பக்கோடா இருக்கிற வரையிலும் நம்ம வீட்டு பிள்ளை ஹோம்ஒர்க் பண்ணாது. அது ஹோம்ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கு பக்கோடா காரணம் என்று சொல்வதே போலதான். பக்கோடா தீர்ந்து போயிடுச்சுன்னா அது ஹோம்ஒர்க் பண்ணும். அதே போலதான் நம்பியார் சொல்றாரு, என் உள்ளம் பெருமாண்டத்திலே செல்லாது இந்த பறவையை தடுக்கின்றாள், நீ பறவையை கல்யாணம் பண்ணி வச்சுடு, நான் எப்பொழுதும் போல தியாகராஜாவை வணங்கிட்டு இருப்பேன் என்று சொல்கின்றார். அதே போல உண்மையிலே மயக்கம் என்பது மயக்கத்திற்கு அந்த பொருள் சார்பாக இருக்கின்றது அல்லாமல் அந்த பொருளே மயக்குகின்ற பொருள் இல்லை. திருமணமான பிறகு அந்த பொருள் மயக்குவது இல்லை. அது அது என்ன பண்ணுது? பெருமானுடைய வழிபாட்டிற்கு தடையில்லாமலே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். மாயையும் அப்படிப்பட்டதுதான். என்பதனால ஆணவத்தின் மயக்குதல் தன்மைக்கு மாயை ஒரு சார்பு பொருளாக இருக்கின்றதே அல்லாமல் அது உண்மையிலே தானே நம்மை மயக்குவதாக ஆகாது. உடல் வனப்பும் செல்வமும் பிறவும் அவ்வாறு நின்று இந்த மாயா காரியங்கள் என்ன பண்ணுகின்றன? உயிர் தன்னையே நோக்கும்படி செய்து அதன் அறிவை மயக்குதல் சார்பு பற்றி அந்த மாயைக்கு மயக்குதல் என்பது பொது இயல்பு என்று சொல்லப்படும். அது தடத்த இலக்கணம். ஆகவே மாயை உயிரினுடைய அறிவினை மயக்குகின்றது என்பது அதனுடைய பொது இயல்பு. பொது இயல்பு என்றால் என்ன பொருள்? அதனுடைய உண்மை இயல்பு அன்று என்பது பொருள். எடுத்த எடுப்பிலே அறியப்படுகின்ற இயல்பு. தடத்த இலக்கணம் என்றால் ஒரு ஆற்றின் கரைக்கு தடம் என்று பெயர். தடஸ்தன் என்றால் கரையிலே நிற்பவன். கரையிலே நிற்பவன் ஆற்றினை பற்றி அறிவதை போல பொத்தாம் பொதுவாக அறிதல். இன்னொருவன் அவனை ஆற்று வெள்ளத்திலே தள்ளிவிட்டான், அவன் ஆற்று வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகின்றான் என்று சொன்னால் அப்பொழுது அவன் ஆற்றிலே அழுந்தி அதனுடைய சொரூபத்தை அறிவான். அதுதான் சிறப்பு இயல்பு. ஆகவே மாயையை பொத்தாம் பொதுவாக நோக்குபவர்கள் அதன் பொது இயல்பை அறிகின்றார்கள். அது இந்த உயிரினை மயக்குகின்றது என்று. ஆனால் அதனுடைய சொரூப இலக்கணம், உண்மை இலக்கணம் என்னன்னு கேட்டா, மாயை என்பது கடவுளுடைய ஒரு ஜனசக்தி. அது அவருடைய அருளுக்கு ஆட்பட்டு இயங்குகின்றது. என்பதனால மாயை என்பது உலகிற்கு நன்மைக்காகவே வந்துள்ளது. தனுகரண புவனபவங்களுடைய படைப்பு என்பது உயிரினை விளக்குவதற்காக வந்திருக்கின்றது. என்பதனால அது ஒரு ஒளிமலம். ஆகவே அது மயக்கத்தை செய்யாது. இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த மாயை என்பது சுத்த மாயை. அது கண்மம் மற்றும் ஆணவ மலங்களுடைய கலப்பினால் தான் அசுத்தமாகின்றது. அப்பொழுது ஆணவ மலத்தின் கலப்பு மட்டும் இருக்கும் பொழுது அது மிஸ்ரமாயை அல்லது அசுத்தமாயை என்று சொல்லப்படும். கண்மமலமும் சேர்ந்து கலக்கும் பொழுது அது பிரகிருதி மாயாகின்றது. ஆகவே அது சுத்த மாயாக இருக்கின்ற பொழுது அதன் தத்துவங்களாகின்ற 5 தத்துவங்களும் உயிரறிவினை விளக்க மட்டுமே செய்யும். எந்த ஒரு அணு அளவிற்கு கூட மயக்கத்தை செய்ய மாட்டா, விபரீத உணர்வை செய்ய மாட்டா என்று பார்க்கின்றோம். என்பதனால மாயை என்பது தன்னளவிலே உயிரறிவினை மயக்காது, அதற்கு உதவியே செய்யும் என்பது ஆகமங்களுடைய துணிவு என்று பார்க்கின்றோம். ஆகவே ஆணவம் என்பது ஒரு இருள், திருவுருள் என்பது ஒளி. அந்த ஒளி என்பது இப்பொழுது இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள்.
ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இப்ப திருவுருளாகின்ற கடவுளுடைய ஆற்றல் இந்த உயிரினுடைய அறிவினை எப்பொழுதுமே இடைவிடாது பற்றி இருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள். இந்த உயிரானது ஆணவ மலத்தினாலும் மறைப்புண்டு கிடைக்குன்னு சொல்கிறீங்க. இப்ப இருட்டும் வெளிச்சமும் எங்க எப்படி ஒரே பொருள்ல இருக்கலாம் அப்படின்னு கேட்டா உண்மையிலே அவ்வாறுதான் இருக்கின்றன. என்னன்னா, எந்த ஒரு அறையிலே இருள் இருக்கின்றதோ அந்த அறையில் தான் சூரியனுடைய ஒளி நுழையும் பொழுது ஒளியும் இருக்கின்றது என்பதனால இரண்டிற்கும் இடம் தருவது உயிர்தான். ஆணவமல மறைப்பிற்கு இடம் தருவதும் உயிர்தான், பெருமானுடைய திருவுருள் விலாசத்திற்கு இடம் தருவதும் உயிர்தான் என்பதால இரண்டிற்கும் லோக்கஸாக இடமாக இருப்பது இந்த உயிர்தான். ஆனால் ஒன்று மிகுந்தால் இன்னொன்று மடங்கும். ஆகவே ஆணவமல மேலிட்டினாலே திருவுருள் மடங்கி இருக்கும், திருவுருள் மேலிட்டினாலே ஆணவமலம் வலி மடங்கி நிற்கும். ஆணவமலத்திற்கு அழிவு இல்லை, அது எங்கும் இங்கிருந்து அங்கு போவதில்லை. இருந்தாலும் அதனுடைய ஆற்றலானது குறைந்து போய் அது இருந்தும் இல்லாமல் இருக்கும். எதை போலன்னு கேட்டா, சூரியன் உதித்த பிறகு சந்திரன் இல்லாமல் போவதில்லை, இருந்தாலும் அது பிரகாசிக்காமல் இருக்கின்றது என்பதை போல திருவருள் பிரகாசத்திலே ஆணவமானது முற்றிலும் மடங்கி கிடக்கும் என்று பார்க்கின்றோம். இந்த ஆணவமலத்திற்கு ஆணவம் என்ற பெயர் எதனால் வந்தது என்று ஒரு கேள்வி வருகின்றது. இந்த உயிர் என்பது உண்மையில தன்னுடைய அறிவினாலே அனைத்தையும் அளக்கக்கூடியது. உயிர் முக்தி நிலையில என்ன பண்ணும், பெருமானிடத்திலே இரண்டரை கலந்திருந்து பெருமானுடைய அந்த சர்வகத்துவம் முற்றறிவு கொண்ட அறிவினையை பெற்று அனைத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் இந்த உயிருக்கு இருக்கு. ஆகவே தன் அறிவாற்றலினாலே வியாபகத்தன்மை இருக்கின்றது. இதனை திருக்கோயிலே நம்முடைய குருநாதர் கூறியிருக்கின்றார். அதாவது தில்லை அம்பலவாணருடைய அருளை பெற்றவர் அறிகின்ற உலகங்களையும் இந்த பெண்ணுக்கு பரிசமாக கொடுத்தாலும் பெண்ணை பெற்றவர்கள் உனக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து தரமாட்டார்கள் என்று திருக்கோயிலே வருகின்றது. அதனுடைய பொருள் என்ன என்றால், அம்பலவாணருடைய அருளை பெற்று முக்தி பெற்றிருக்கின்ற உயிர்கள் தங்கள் அறிவினாலே உலகத்தையும் அறிய வல்லவர்கள் என்பதனால அவர்கள் அறிவினாலே வியாபகத்தன்மை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட வியாபகத்தன்மை கொண்ட அறிவினை ஒன்றும் அறியவிடாத அணு அளவிற்கு சிறுமைப்படுத்துகின்றது இந்த மலம் என்பதனால வியாபக பொருளாகின்ற எங்கும் பறந்து செல்கின்ற உயிரறிவினை சிறுமைப்படுத்துகின்ற அணு அளவிற்கு சிறுமைப்படுத்துகின்ற காரணத்தினாலே உயிரினை அணுவாக செய்வது எதுவோ அது ஆணவம். அணு என்றால் நுண்ணியது. உயிரறிவினை அணுவாக செய்கின்றது எதுவோ அந்த குற்றத்திற்கு ஆணவ மலம் என்று பெயர் என்று பார்க்கின்றோம். அதனை பற்றி விரிவாக இந்த 2வது அதிகரணத்திலே நமக்கு ஆசிரியர் கூறிவிட்டார். அடுத்து 3வது அதிகரணத்துல உயிரானது அந்த கரங்களுடைய சேர்க்கையினால அன்றாடம் 5 அவத்திகளுக்கு உட்படும் என்ற கருத்தினை கூறுவார். அதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.